அனைத்தும் வேண்டும். ஆனா இங்க எதுவும் அப்படிப்பட்ட எதுவும் இங்க இல்லைன்ற ஞானம் தான் மெயினா வேணும். புரிஞ்சுக்குங்க நல்லா. இந்த பணத்தை சேர்த்து வைக்கிற தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா ஒரு மூட்டை அரிசியும் பொங்கி சோறா சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு 2 படி யூஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு 2 படி, நாளைக்கு 2 படி, அப்படித்தானே? அது சேமிப்பு என்பது அது போலதான் இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. வார்த்தையை சொல்ல சொல்ல இழுத்துருவீங்க. இதனாலதான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்கன்றாங்க. ஏன் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது? உங்களையே அறியாம நீங்க அந்த வார்த்தைகளுக்கு டியூன் ஆயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு புரியாது, இப்ப தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் மாட்டிக்கொள்வீர்கள். நல்லா இருக்கீங்களா? காமன் பர்சன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கங்கம்மா. ஞானி என்ன சொல்றான்? நல்லா இருக்கங்க, பட் இறைவனுடைய அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஞான ரீதியா இருக்கா இல்லையா? இப்ப நான் கொடுத்த போது உங்களுக்கு டிவி வேணுமா வேணாமா? நாளைக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணிடுறீங்க வீட்டில் இருக்கிற டிவியை. வேற எதெல்லாம் வேணாம் உங்களுக்கு சொல்லுங்க. தங்க நகை வேணுமா வேணாமா? வேணுமா? இப்போ மட்டும் வேகமா வேணும்னு வருது. நோட் பண்ணுங்க. பரஞ்சோதி, ஜெகா, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. யார் யார் வாயில இருந்து வேணான்னு வருது மட்டும் நல்லா கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணுவீங்க. தங்கம் வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேணுமா? வேற நோட் பண்ணுங்க. வேணான்டாப்ல. கரன்சி வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேணுமா வேணாமா? அப்படி சொல்லுங்க. பொய் பொய்யா பேச வேண்டியது. ஒருத்தன் கிடைச்சிட்டானா வச்சு செய்ய வேண்டியது. ஏதாவது கிறுக்குத்தனமா கேட்க வேண்டியது. இது வேணுமா அது வேணும். பணம் வேணுமா வேணாமா? நமக்கு வேணும். பணம் இல்லாம எங்க போறது? நம்ம பாத்ரூம் போறதுக்கே இப்ப 1 வெள்ளி கேக்குறான். 1 பாத்ரூம் போறதுக்கு 1 வெள்ளி. 1 பாத்ரூம் கேக்குடா 1 வெள்ளி கொடுத்துட்டு போ, இல்லாட்டினா வெளியே போங்கிறாங்க. பணம் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், அனைத்தும் வேண்டும். ஆனா இங்க எதுவும் அப்படிப்பட்ட எதுவும் இங்க இல்லைன்ற ஞானம் தான் மெயினா வேணும். புரிஞ்சுக்குங்க நல்லா. பணம் வேண்டும், பொருள் வேண்டும், இடம் வேண்டும், பேர் வேண்டும், புகழ் வேண்டும், வசதி வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனா மெயினா என்ன வேணும்? மெயினா என்னங்க வேணும்? இதெல்லாம் இங்க இல்ல, இந்த பொருள் எல்லாம் இல்லை என்ற அந்த புரிதலும் சேர்ந்து வர வேண்டும். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, நீங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதரா இருக்கீங்க. ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதரா இருக்கீங்க. உங்க ரைட் சைடுல ஒரு AK-47 துப்பாக்கி இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்வாட், ஒரு வால் இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். வர்றவன் போறவன்லாம் உங்களை வெறுப்பேத்திட்டு காயப்படுத்திட்டே போயிட்டுங்க. ஆனா அவனுங்களுக்கு தெரியாது இங்க ஒரு துப்பாக்கி இருக்கு, இங்க ஒரு நைஃப் அல்லது ஸ்வாட் இருக்குன்னு தெரியாது, கத்தி இருக்குன்னு தெரியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவர். உங்களால இந்த கத்தியையும் இந்த கன்னையும் எடுத்து எவ்வளவு கெட்டவனா வந்தாலும் உங்களால பயன்படுத்த முடியுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னா முடியுமா? நான்லாம் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணுவீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்க? இறைத்தன்மையில இருக்கணும், பிற உயிர்களை காயப்படுத்தக்கூடாது. ஓகே, வேற வேற ஏன் எடுத்து பண்ண மாட்டீங்கன்னா அது உங்க நேச்சர் இல்ல. நான் ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? அதை ஏன் நான் போய் பண்ணணும்? அப்படித்தானே? இதை வேற நான் போய் எடுத்து வேற வெட்டணும், குத்தணும், சுடணும். இது எதுக்கு? நம்ம ஜெயிலுக்கு வேற போவோம். இந்த மனநிலை வருகிறதா வரவில்லையா நமக்கு? அதனால அந்த வேலையை நம்ம பார்க்கல. அதே போல ஒரு காலகட்டத்திற்கு மேல் இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார். எடுத்து பயன்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்காது. 10 வயசுல ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்குனீங்களா? வாங்குனீங்களா இல்லையா? இப்ப எங்க இருக்கு அந்த சைக்கிள்? சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் ஒண்ணு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்குனீங்களா? வாங்குனீங்களா வாங்கலையா? வாங்கினவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. வாங்காதவங்களுக்கு வேற கேக்குறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருந்த பருப்பு அப்படி கேட்பேன். சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்குனீங்களா இல்லையா? பைக்குங்க, மோட்டர் பைக்குங்க. 2 வீலர்னா மோட்டர் பைக் வாங்குனீங்களா இல்லையாங்க? எங்கங்க இப்ப அந்த பைக் எங்கங்க? ஏன் எடுத்துட்டு வரல? ஏன்னா கார்ல வந்துட்டேன் நானு. சரி, ஓகே. இப்ப கார்ல வந்துட்டீங்க. இந்த காரோடய நிறுத்திடுவீங்களா இல்ல வேற கார் வாங்குவீங்களா? ஏண்டா இதுக்கெல்லாம் உனக்கு நான் பதில் சொல்லணுமா?
என் விருப்பம், நான் கார் வாங்குறேன், உனக்கு நீ என்னமோ வாங்க, உங்களுக்கு வேணான்னு எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கார் கேட்டேனா, நான் ஒரு ரவுண்டு கேட்டேனா, நான் என்ன கேட்கறேன்? உங்க கார் எனக்கு எழுதி கொடுத்துருக்க நான் கேட்டேன், என்ன கேட்கறேன்? அந்த கார் எங்க? இவ்வளவுதான் என் கேள்வி. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இப்போ காரை கேட்குறீங்களே, சைக்கிள் மேல இருந்த ஆசை போயிருச்சு, வண்டி மேல இருந்த ஆசை போயிருச்சு, கார் மேல இருந்த ஆசை போயிருச்சு, எல்லாமே இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேல எந்த பொருளை போய் புடிச்சிட்டு நிக்க போறீங்க? கிடைத்த ஏதாவது ஒரு பொருளினால் உங்களுக்கு பலன் கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுதான் நான் மறுபடியும் தேவைப்படுது, மறுபடியும் சம்பாரின்னு சொல்லுது. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? பொருளை அடைவதிலேயே குறியாக இருப்பானா, இல்லை அமைதியை அடைவதில் குறியாக இருப்பானா? புத்திசாலி அமைதி அடைவதில் மட்டும்தான் குறியா இருப்பான். ஏன் அப்படின்னா, பொருள் சார்ந்து எந்த எண்ணம் போனாலும் உழைக்கணும், வேலை ஜாஸ்தி, டென்ஷன் ஆகும், கவலையாகும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரும், தேவையில்லாத கர்ம வினைகளையும் சேர்ப்பீர்கள். அந்த பார்வையை பொருள் மேல வைக்காம, இப்ப உங்களுக்கு அந்த பொருள் வேணும் தான், ஆனா எண்ணத்தை மட்டும் மாத்தினீங்க. எனக்கு வேணும்னு வைக்காதீங்க. விளையாட்டுக்குள்ள சீரியஸாவே அந்த மனநிலை மாறணும். இந்த பொருளும் இந்த பணமும் இந்த தங்கமும் எனக்காக அல்ல, இதை நான் இப்ப வச்சிருக்கேன், தேவைப்படும் உயிர்களுக்கு 100% நான் கொடுத்து உதவி செய்வேன்ற மனதோடு நீங்க அந்த பொருள் சேருங்களேன். முதல்ல நீங்க சம்பாதிக்கிற அந்த பொருள் அதிகமா உங்க கையில தங்காது, அது கொஞ்சம் தைரியம் வேணும். ஏன்? தானம் தர்மம் பண்றவனாலாம் கோடி கோடியெல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது. நாளைய பத்தின நினைப்பு இல்லாம இருப்பாங்க. 200% அவனுக்கு நாளைய பத்தின எண்ணமே இருக்காது. நாளைய பத்தின எண்ணம் இல்லைன்னா சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் வருமா அவனுக்கு? எங்க உண்மையாவே நாளை நிரந்தரம் இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அளவான சேமிப்பை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்லா கவனிங்க. பேய் மாதிரி சேர்த்து வைக்கிறது வேணான்னு சொல்றேன். இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா, ஒரு மூட்டை அரிசியும் பொங்கி சோறா சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு 2 படி யூஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு 2 படி, நாளைக்கு 2 படி, அப்படித்தானே? அது சேமிப்பு என்பது அது போலதான் இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? ஒரு மூட்டை வாங்கலாம், 2 மூட்டை வாங்கலாம், ஒரு 10 மூட்டை கூட அரிசி வாங்கி வச்சுங்க, சேஃப்டி. ஏன்னா எப்படி இருந்தாலும் 3-4 மாசத்துல தீந்துரும். எஸ் ஆர் நோ? 10 ஜென்மத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி வைக்கிறீங்க. புரியுதா உங்க பிரச்சனை எங்கன்னு? யாரெல்லாம் உங்க தேவையை குறைச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க லைஃப்ல. தேவையை குறைச்சுக்கிறவன் எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ற. நீங்க கேட்கலாம், நியாயமான எதிர்பார்ப்பு தான். நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஞான நிலையில ஒரு ஞானியை போல் செயல்பட வேண்டும். ஒரு ஞான நிலையில் ஞானியை போல் எப்படி செயல்படுவது? செயலை மட்டும் செய்ய வேண்டும், அதற்குண்டான பலனை எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், 1 month ஃபுல்லா வேலைக்கு போறேன், மாசம் 5ஆம் தேதி ஆனாதான் சம்பளம் வரும், அதை கூட நான் எதிர்பார்க்காம எப்படிங்க இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, வேலைக்கு போனா சம்பளம் போடணும்ன்ற அறிவு உங்களுக்கு இருக்கு, உங்க பாஸுக்கு இருக்குமா இருக்காதா? இப்ப எதுக்கு 5ஆம் தேதி நினைச்சு இப்பயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? 5ஆம் தேதி வரலன்னா 6ஆம் தேதி வரப்போகுது, 6ஆம் தேதி வரலன்னா 7ஆம் தேதி வரப்போகுது, 7ஆம் தேதி வரலன்னா 8ஆம் தேதி வரப்போகுது, 8ஆம் தேதி வரலன்னா மறுபடியும் 30ஆம் தேதி வரப்போகுது. என்னடா 30 நாளா 3 மாசமா இதே மாதிரி இழுத்து இழுத்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா வேலையை மாத்திட்டு வேற கம்பெனில சேர போறீங்க, அவ்வளவுதானே? எஸ் ஆர் நோ? இதுக்கு எதுக்கு இப்பயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? 5ஆம் தேதி சம்பளம் வருமா, 5ஆம் தேதி சம்பளம் வருமா, 5ஆம் தேதி சம்பளம் வருமா? நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் தேதி வர சம்பளம் கூட 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போயிடும். ஏன்? நெகட்டிவ் வைபை போட்டு, தேவையில்லாத எண்ணங்களை போட்டு, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி, பிரபஞ்சத்துக்கு கொடுக்காதெல்லாம் கேட்காதுங்க. எதை சொல்றீங்களோ அதை செஞ்சிடும். கத்தினீங்கன்னா கத்தி வந்து நிக்கும், ரத்தம் நீனா ரத்தம் வந்து நிக்கும், பேய் நீனா பேய் வந்து முன்னாடி நிக்கும். பேய் அழகானதல்ல, அசிங்கமானது நீங்க சொன்னீங்கன்னா கூட பேய் வந்துடும். நீங்க என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க, அதாவது என்ன தன்மையில உபயோகப்படுத்துறீங்கன்றத அது பார்க்கல. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, வார்த்தையை சொல்ல சொல்ல இழுத்துருவீங்க. இதனாலதான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்கன்றாங்க. ஏன் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது? உங்களையே அறியாம நீங்க அந்த வார்த்தைகளுக்கு டியூன் ஆயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு புரியாது, இப்ப தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் மாட்டிக்கொள்வீர்கள். இதனால் தான் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் செஷனோட டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? தேவைகளை டோட்டலா குறைச்சிருங்க. நீங்க இது பண்ணலன்னா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம். செலவுகளை குறைங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் எதை குறைங்கன்னு சொல்றேன்? தேவைகளை குறைங்க. நான் ஒருபோதும் செலவுகளை குறை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏன்?
செலவை குறைக்கணும்னு நினைச்சா குறுகிய மென்டாலிட்டி மாத்தி யோசிங்க. செலவை குறைக்கணும்னு நினைக்க கூடாது, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு யோசிங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப பணம் வந்துடும். நீங்களே என்ன நினைக்கிறீங்க, நம்மளால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், ஒரு வேலையில செட் ஆயிட்டோம், அதனால எனக்கு வேற வருமானத்துக்கு வழி இல்ல, செலவை குறைக்கணும்னு செலவை குறைக்கிறீங்க. நல்ல விஷயம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு. செலவை குறைக்கிறதுலாம் யார் விளையாடுற விளையாட்டு? பேபி பாய்ஸ் விளையாடுற விளையாட்டு. நீங்க பேபி பாய்ஸா இருக்கணுமா, ப்ரொஃபஷனலா இருக்கணுமா? ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இந்த கேமை விளையாடுவாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு போதிக்கப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து அந்த தத்துவம். அப்ப என்னன்னா அவன் மைண்ட் செட் லெவலுக்கு தான் யோசிப்பான். வேற லெவல்ல இருக்காங்க, அவனுங்க வேற மாதிரி யோசிப்பான். அவன் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றான், அதனால சம்பாதிக்கலாம் நினைக்காங்க. அவனுடைய பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டே முதல்ல அவன் தைரியம் தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பெரிய லெவல்ல யோசிக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, செலவை குறைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள், வருமானத்தை இன்னும் 4 வழிகளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப 4-5 பிசினஸ் எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணுவான், 4-5 ஆளை போடுவான், அவனுக்கு வருமானத்தை கொடுப்பான். இப்ப அவனுக்கு அந்த வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப எவ்வளவு செலவு பண்ணாலும் மேட்ச் ஆயிரும். ஏன்? உங்களுக்காக தான் 10 பேர் வேலை பார்க்கறாங்களே. எஸ் ஆர் நோ? இந்த புரிதல்லாம் எப்போ வரும்னா, இது ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுத்தெல்லாம் வர்றது இல்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு 5 to 10% தான். இதுக்கு மேல உள்ளுக்குள்ள இருந்து மலரும். அது உள்ளுக்குள்ள இருந்து மலரும்னா முதல்ல தேவைகளை முழுதுமாக குறைக்க வேண்டும். இரண்டாவது, எதிர்பார்ப்புகள் இருக்கவே கூடாது. புருஷனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, பொண்டாட்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டிகிட்ட எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அந்த உங்க பொண்டாட்டிகிட்ட எதிர்பார்ப்போட இருந்தீங்கன்னா, நவ் யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆனா 2 பேரும் அவர்களது கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். புரிஞ்சுதானே சொன்னது? இது எப்படி அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல் படிக்கும் போது. ஏபிசிடி, காங்காச்சா, லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ்லாம் சொல்லி தராங்க. நாளை பின்ன நீங்க வளர்ந்து வந்து அவங்களுக்கு சோறு போடுவீங்கன்னு ஏதாவது நம்புறாங்களா? அவங்க எந்த டீச்சராவது அப்படி இருக்காங்களா? அவ்வளவு பெரிய ஞானத்தை, தெளிவை, கல்வியை கொடுக்கக்கூடிய எந்த டீச்சர் அப்படி இருக்காங்க? நீங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு? அப்ப ஒரு டீச்சரோட குணம் எதுல இருக்கு? உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுல மட்டும்தான் இருக்கு. நீங்க திருப்பி என்ன வந்து செய்வீங்கன்றதுல இல்ல. ஒரு டீச்சர் மாதிரி இருக்கணும். which means அதான் பெருந்தன்மை. நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நான் பேசுகின்ற விஷயங்கள், நான் அடைந்த விஷயங்கள், நான் சம்பாதித்த பொருட்கள் எனக்காக மட்டும் இல்லாம பிற உயிர்களும் நன்றாக இருக்க வேண்ட மனநிலையோடு வரும்போது, now you are turning yourself as a master. இந்த தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை பாதிக்காதுங்க. எதுவும் பாதிக்காது. ஜாலியா இருப்பீங்க. அப்படியே இடி உங்க தலையில விழுந்தா கூட சிரிச்சுட்டே போயிருவீங்க ஜாலியா. ஓகே, டைம் வந்துருச்சு, போயிட்டேன். இடி விழுந்தாவே இப்படித்தான் இருப்பீங்க. அப்ப பாத்துங்க, மத்த பிரச்சனைலாம் வந்து ஒரு மேட்டரா உங்களுக்கு? தேவைகளை குறையுங்கள், எதிர்பார்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் வாழுங்க. அங்க உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்குன்னா கூட எதிர்பார்க்க கூடாதுன்ற. புரியுதா? ஏன் ரைட்ஸ் தானுங்க. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியில என்ன எது உங்க ரைட்ஸ்? எதுவும் உங்களது இல்லை, யாரும் உங்களோடது இல்லை. இதுல எது உங்க ரைட்ஸ்? இதை புரிந்து கொண்டு வாழுங்கள். ஃபர்ஸ்ட் செஷனோட டேக் ஹோம் பாயிண்ட் மறந்துறாங்க. 2 பாயிண்ட் தான். தேவைகளை டோட்டலா குறைங்க, எதிர்பார்ப்புகளை அறவே அழிச்சிருங்க. இது 2 மனநிலையில எவன் வாழ்றானோ அவன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞான வார்த்தைகளாக இருக்கு. ஏன்? பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் 0ல இருந்து தான் பேசுவாங்க. அப்படின்னா என்ன? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்குங்க, பட் இறைவன் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. புரியுதா? உள்ள போய் வெளியே வரும்போது எப்படி வருது பாருங்க, ஞானத்தின் வெளிப்பாடா வருது. ஏன்? நல்லா இருக்கீங்களா? காமன் பர்சன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குங்கம்மா. ஞானி என்ன சொல்றான்? நல்லா இருக்குங்க, பட் இறைவனுடைய அடுத்த பிளான் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஞான ரீதியா இருக்கா இல்லையா? நான் கொடுத்த பதில். ஏன் இந்த பதில் எங்க இருந்து வந்தது? நாளை நிரந்தரம் இல்லை என்ற அந்த புரிதலில் இருந்து இந்த பதில் வருது. எஸ் ஆர் நோ? ஏன் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறீங்க? ஒரு காமன் பர்சனா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன்லாம் வளர்ந்து வரட்டுங்க, அவன்லாம் வந்தா நல்லா இருப்பாங்க, அவன் தாங்க நாட்டினுடைய எதிர்காலம். இது ஓரளவுக்கு ஓகே. இப்ப ஞானத்துல இருந்து வரும்போது எப்படி வருது பாருங்க. ஏங்க, அவன் வேற ஆளே இல்லைங்க, அவன் வேற வயிற்றுல பிறந்தவன் இல்லைங்க, அவன் உடல் தாங்க வேற, அது என் உயிர் தாங்க. அது அந்த உயிர் என் உயிர் ஒண்ணுதாங்க. இந்த பதில் எங்க இருந்து வருது? இப்படி சொல்லும் போது எப்படி பாப்பான் பாக்குறவன்? பெரிய ஞானியா இருப்பாரு போல. இது ஞானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஞான ரீதியான வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா, நாளை நிரந்தரம் இல்லை என்ற தன்மையிலிருந்து வந்தது. புரியுதா? இங்க என்ன வச்சிருக்கீங்களோ அங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அம்பு வரும். இங்க என்ன வில் வச்சிருக்கீங்களோ அந்த வில்லுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீச் வரும். இங்க மாத்திருங்க டோட்டலா.
நாளை நிரந்தரம் இல்லை, தேவைகளை குறைச்சிக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நான் செய்த செயலுக்கு உண்டான சன்மானம் வருமானம் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் தர்ம செயல்களையே செய்வேன். உள்ள மாத்திருங்க, மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சு, நீங்களும் ஞானி.